தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆப் வந்து இன்டர்நெட் ஸ்டோரேஜில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் இனிமேல் நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆப்பை வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து SD கார்டுக்கு சேவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அது போல் இருக்க ஆப்லாம் எப்படி நம்மளே மேனுவலாக SD கார்டுக்கு மூவ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கன்ஃபார்ம் ரிப்ளை இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து இன்டர்நெட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் இனிமேல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆப் வந்து டேரெக்டாகவே SD கார்டில் எப்படி செட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். அது போல் இருக்க ஆப்ஸ் எல்லாம் எப்படி நம்மளே மேனுவலாக SD கார்டில் மூவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்க எல்லா ஆப்ஸும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்பாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து SD கார்டுக்கு மூவ் பண்ணுற மாரி இருக்கும். இதை வந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகியிருக்கு. இந்த ஒரு ஆப் வந்து நான் இப்போ SD கார்டில் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி தான் காமிக்குது, உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். நீங்கள் எந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ்டுன்னு போட்டு இன்டர்நெட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து SD கார்டாக இன்டர்நெட் ஸ்டோரேஜாக காமிக்கும். நீங்கள் வந்து SD கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மினிட்ல உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடும். இது போல் தான் நீங்களே மேனுவலாக ஒவ்வொரு ஆப்பை போய் மூவ் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆப் வந்து டேரெக்டாகவே SD கார்டில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து கீழே அபவுட் ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டு நம்பர் போட்டு உங்கள் ஃபோனோட மாடல் இங்கே ஷோ ஆகும். இதை வந்து 6 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை 6 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டாகவே அது ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இதுலேருந்து கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் போட்டு நிறையவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அலோ ஆப்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து இல்லை. சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படி இருக்காத ஃபோனில் நீங்களே தான் மேனுவலாக போய் ஒவ்வொரு ஆப்பாக மூவ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரு ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிடுங்க. அதாவது SD கார்டுக்கு அதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேச்சஸ்லாம் அதிலே தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதிகமாகவே வரும். அதனால் நீங்கள் இனிமேல் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆப்பை மூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்டோரேஜ் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் அலோ ஆப்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ஸும் டேரெக்டாகவே SD கார்டில் சேவ் ஆகிடும். நீங்களே மேனுவலாக போய் அது மாற்றுற மாரி இருக்காது. இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பையும் SD கார்டில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். பாய்.